பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தென்னிந்திய திருச்சபைகளிலே CSI திருச்சபை ஒரு முக்கிய திருச்சபையாக உலகம் எங்கும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆதியின் சபையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை. அருமையான அன்பு போதகர் ரெவரண்ட் எபின் ஐயர் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு தேவனுடைய மனிதர். இவர் மூலமாக கோயம்புத்தூரிலே, திருப்பூரிலே அநேக திருச்சபைகளை கட்டும்படியால் தேவன் இவர் அநேக கிருபைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அவருடைய திருச்சபைக்கு சென்று ஒரு பிரதானமான ஒரு கூட்டத்தை கற்று செய்யும்படியால் ஆவியானவர் அன்பு போதகரை பயன்படுத்தினார். இப்பொழுதும் கர்த்தர் தேசத்திலே ஆண்டவர் நாம மகிமைக்காக நம் மத்தியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய திருச்சபைகளிலும் கடந்த நாட்களில் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்முடைய திருச்சபைக்கு இருப்பது, நம்முடைய தேசத்துக்கு இருப்பது ஒரு பெரிய ஆனந்தம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். CSI திருச்சபை மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். உங்கள் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த தேசத்திலே கர்த்தர் இன்னும் பல மடங்கு நீங்கள் பெருகும்படியால் கர்த்தர் கிருபையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்தைகள் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்து வேளைகளிலும் தேவனுடைய கிருபைகள் காணப்படும். தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக, வளர்ச்சிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மக்கள் நாம் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாமத்தில் இருக்கிற அன்பு போதகர் ஜெபிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் மூற்றுடமாக அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் அன்பு போதகர் பாஸ்டர் பால் உரேஷ்குமார் ஐயாவோடு இணைந்து கர்த்தாவே வார்த்தைகளையும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்து நல்ல ஒரு சகோதர சிநேகம் நிறுத்தற்கு கடவுள் என்று சொல்லி எபிரேயர் 13:1 வசனத்தின்படி நல்ல ஒரு சகோதர சிநேகத்தோடு ஊழியத்தில் கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்து சுவாமி, எங்களுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள், விடுதலை அடைந்தார்கள். அதற்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஐயாவுடைய ஊழியத்தை வளம் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதி பலப்படுத்தும். கிறிஸ்துவின் மூலமடைந்துள்ள பிதாவே, ஆமென்.